ஹே ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி எஃப்எஃப். நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, யூன் மீனோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆச்சா என்னென்னலாம் எனக்கு தெரியல. எனக்கு இந்த அளவுக்கு தான் நான் யோசித்தேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனல் பார்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டோரி கொடுத்துருக்கேன். கேட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, அங்கே இருக்கவங்க அந்த ஒரு பர்சனை பார்த்து ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம்தான் அங்கே இருக்கவங்க எல்லாமே ஒருத்தனை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக்காக வியர்டாக பயத்தோட அப்படி பார்த்துட்ருக்காங்க. அந்தாண்ட அங்கே அந்த பர்சன் தான். ஸோ ஒரு டெட் பாடியை அப்படியே ஹேரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அப்படியே இவங்கள பார்த்து அப்படியே ஈவிலாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே இவங்கள பார்த்துட்டு அப்படியே கிராஸ் ஆகுதுடா. இந்த பக்கம் இருக்குங்கக்கலாம். ஸோ கை கால்லாம் செம்மையாக சிவர் ஆகுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரியல. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நடுக்கல் எடுத்துக்கிச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கவங்க தான், என்ன இவ்வளோ நாளாக இவன் தான் இதை பண்ணிகிட்டு இருந்தானா? ஐயோ, இப்படி தான் இவனை நம்ம இது பண்ணுறது தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சயின்டிஸ்ட் எல்லாமே அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்குள்ளே அப்படியே இவங்க முன்னாடி அப்படியே அந்த பர்சன் தான் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கத்திட்டு அப்படியே நிற்கிறாங்கடா. இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பயம் ஆயிடுது. அவன் அந்த மாதிரி முன்னாடி அப்படியே அவன் ஃபேஸை காட்டவும், இப்போ அவன் தான் அப்படியே ஈவில ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி இவங்கள தான் ஒரு மாதிரி பார்க்குறான். இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியல. ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே ஓடுறாங்க ஒடியாராங்கடா. ஆனால் அப்படி இருந்தும் அவன் அப்படியே ஒவ்வொருத்தக்கிட்டையும் சல்லுன்னு போயிட்டு அப்படியே கிட்ட கிட்ட நிற்கிறான். அவனால் இவங்க பார்க்கவே முடியல. ஸோ அவ்வளோ அருவெருப்பாக இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே அவங்களுக்குள்ளே அப்படியே அந்த எப்படின்னா அந்த கையிலே அப்படியே சாடை காட்டிக்கிறாங்க. ஸோ அவன் அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே கொண்டு வர மாதிரி பண்ணுங்க. அவன் அப்போ தான் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாமே அந்த ரேன்ற பர்சனை ஸோ அப்படியே டைவர்ட் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க இந்த சைடு வந்தால் அந்த சைடு அப்படியே சத்தம் போட்டு இங்கே இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதும், இந்த ரேன்ற பர்சனும் ஸோ அப்படியே குழம்பிடுறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கமும் விட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு போகிறாங்க. ஸோ அப்படி போக்குள்ள அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே ரே உள்ளே போயிடுறான். அவன் போனதுமே அதுக்குள்ளே இருந்த ஒரு பர்சன் டக்குன்னு வெளியே டோரை லாக் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு அப்படியே வெளியே அப்பாடா தப்பிச்சுண்டா சாமி. பா மனுஷனா இவன் செக்கரும் என்ன இப்படி இருக்கா? இவ்வளோ நாளாக இந்த டெத்தெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா கரும செக் இவன் தான் பண்ணிட்டு இருந்தானா? ஐயோ அது எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. டேய் இப்போ அது நமக்கு முக்கியம் இல்லை. இவனை எப்படியாவது அழிச்சாகணும். இல்லை நம்மளெல்லாம் இங்கே உயிரோடு இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. இப்போ இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க தான், வேறு வழி இல்லை இதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்களும் என்னான்னு கேட்குறாங்க. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரூம் ஃபுல்லாக ஆசிடை கொண்டு ஃபுல்லாக லிக்விட் ஃபுல்லாக ஊற்றி விட்டு அப்படியே அழிக்கிறது தான் பண்ண முடியும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கவங்களுக்கும் அதுதான் சரின்னு படுது. ஏன்னா அவன் சாதாரண மனுஷனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் பார்க்கவே ஒரு அரக்க ரேஞ்சுக்கு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த அந்த கண்ணாடி ரூமுக்குள்ளே ஃபுல்லாகவே ஆசிடை ஊற்றிடுறாங்க. அவன் அப்படியே கொத்துன்னு கத்துறான்டா, செம்மையாக கத்துறான். ஸோ அவன் ஃபுல்லாலாம் எரியுது. அந்த ரூம் ஃபுல்லாகவே அவ்வளோ புகை வருது. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாமே அந்த மாஸ்க் மாதிரி ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு தான் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே அவனுக்கு அவ்வளோ கத்துறான்.
ஏன்னா, அந்த ரூம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாருக்கும் அந்த சவுண்ட் வந்து வெளிய எஃபெக்ட் வெளிய போகாதுடா. ஏன்னா, லைப்ரரியிலே உள்ள ஒரு சீக்ரெட் ரூமு. அந்த ரூம்குள்ள தான் இவங்க வந்து ஆராய்ச்சி பண்றதுனால, அதில வந்து யாருக்கும் எதுவும் தெரியாது. அதனால ஒரு 4, 5 பேர் மட்டும் அதுக்குள்ள வந்துட்டு அந்த ஃபுல்லா வச்சு அவன ஒரே அள்ளி அழிச்சிடுறாங்க. ஸோ, எதுவுமே அவன் இருக்கிறதுக்காக எந்த ஒரு ஐடி எஃபெக்ட் எதுவுமே இல்லாம ஃபுல்லா எல்லாம் அழிச்சிடுறாங்க. அழிச்சிட்டு ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணி, அந்த கீ எடுத்து ஒரு கவர்ல வச்சு, ஒரு பெட்டியில வச்சு அப்படியே வந்து லாக் பண்ணிடுறாங்க. இப்ப இப்படியே தான் அந்த லெட்டர்லாம் இவங்க வந்து அப்படியே இப்போ ரியாலிட்டிக்கு வரலன்னா, இதில வந்து அந்த ஆரம் தான் அது ஃபுல்லா படிச்சிட்டுருக்கான். இப்ப மறுபடியும் கீழ அப்படியே கொஞ்சம் அது கீழ இன்னும் முக்கியமான குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப மறுபடியும் அதுவும் படிக்கிறாங்க. இப்ப அதில என்ன அந்த லெட்டர்ஸ்ல ஏன்னா அந்த ரெக்கார்ட்ல வந்து அவ்வளோதான இருந்திருக்கும். அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் ஃபுல்லா லெட்டர்ல தான் எழுதியிருக்காங்க. இப்ப அத அந்த லெட்டர் எடுத்து படிக்கக்குள்ள, அதில என்ன எழுதியிருக்குதுன்னா, "நாங்க இது மாரி அவன அழிச்சிட்டோம். ஆனா, எங்களால வந்து அவன் உருவத்த மட்டும் தான் அழிக்க முடிஞ்சது. அவன் ஆவிய எங்களால அழிக்க முடியல. ஒரு 1 வீக் வந்து நார்மலா தான் போயிட்டுருந்துச்சு. ஆனா, அதுக்கு மேலயும் அதே மாரி கத்துற மாரியும், எல்லாம் இந்த மாரி வந்து அதே ப்ராப்ளம் தான் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களால வந்து இதுக்கு மேல இங்க இருக்க முடியல. ஏன்னா, எங்க உயிருக்கே ஆபத்துன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா, அவனால தான் நாங்க சாக போறோன்றதும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா, இருந்தாலும் அவன அழிக்கணும்னு யாராவது எடுத்து வந்தீங்கன்னா, ஸோ நாங்க எந்த இடத்துல அவன வந்து அழிச்சோமோ, அதே பிளேஸ்ல தான் வந்து அவன அழிக்க முடியும். வேற எங்க எது பண்ணாலும் அவன அழிக்க முடியாது. அதே மாரி அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அவன் எப்ப அந்த ரூம்ல மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரிவான். அந்த டைம்ல நீங்க வந்து அவன அழிச்சா தான் அழிக்க முடியும். இல்லைன்னா வந்து அவன ஒண்ணுமே உங்களால பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதியிருக்குதுடா. இந்த பக்கம் எல்லாத்துக்குமே அப்படியே ஆரம், ஜின்னு, சுகா, ஜிமீன், அப்புறம் பேக்கான், காய்க்கு எல்லாருமே இவங்க 6 பேருமே அப்படியே ஷாக்கா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்கடா. இந்த பக்கம் ஜிமீனுக்கும், பேக்கானுக்குலாம் செம்மையா பயம் ஆயிருது. ஜிமீனுக்குலாம் ஒரு மாரி சிவராக ஆரம்பிச்சிருது. இப்ப சுகா தான் அப்படியே ஜிமீன ஹக் பண்ணிட்டு, "பார்த்துக்கலாம். நான் இருக்கேன். நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் சுகா தான் ஆரம் கிட்ட, "ஹயா, என்ன பண்ணலான்னு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப இந்த பக்கம் ஆரம் தான், "அதான் எல்லாம் அதிலயே தெளிவா குடுத்துருக்கான்ல. நம்பளால அத அழிச்சிட்டு நம்ம வெளிய போனா தான் போக முடியும். இல்லையா? ஸோ நாமளும் டெட் பாடியா தான் போக முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்றாங்க. இந்த பக்கம் எல்லாருக்குமே செம ஷாக்கா அப்படியே திரும்பி ஆரம்ப தான் பார்க்குறாங்க. "ஹயாங், என்ன சொல்றீங்க?" "முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் வராது. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டு ஆரம் சொல்றாங்கடா. இந்த பக்கம் சுகாவுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இருந்தாலும் ஜிமீனும் பேக்கான்னு பார்க்குறப்ப, அவனுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. ஏன்னா நாம இருக்க சொல்லி தான் ஜிமீன் இங்க இருக்கான். நம்பளால வந்து ஜிமீனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துரும் அப்படின்னு சுகா வந்து ஒரு மாரி வந்து ஜிமீன தான் பார்த்துட்ருக்கான். ஜிமீன் அப்படியே சுகாவ தான் ஒரு மாரி பயத்தோட ஒரு மாரி வந்து பப்பி ஐஸ வச்சுட்டு சுகாவ பார்க்குறான். இப்ப இப்படியே தான் வந்து அ ஒரு 1/2 அன் ஹவர் ஆகுதுடா. இப்ப ஆரம்பம் தான் என்ன சொல்றாங்க, "இங்க பாரு சுகா, நமக்கு டைம் இல்ல. ஸோ இன்னும் 1/2 அன் ஹவர் தான் இருக்கு. அந்த ரூம கண்டுபிடிச்சு நம்ம உள்ள போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூமுக்கு தான் தெலவுறாங்க. ஸோ அந்த ரூம் வந்து தெலவக்குள்ள, அந்த லைப்ரரிக்கு பின் சைடு அங்க எப்படி சொல்றதுன்னா, அந்த இதிலயே போட்டிருக்கு. இப்ப அத கரெக்ட்டா வாட்ச் பண்ணி சுகா கண்டுபிடிச்சிடுறான் அந்த ரூம. "ஹயாங், இங்க பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆரமும் அங்க வராங்க. ஸோ அந்த கீ வந்து அந்த பெட்டியில தான் இருந்திருக்கும். அந்த கீ எடுத்துட்டு வந்து அப்படியே ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி உள்ள போனா, ஒரே ஸ்மெல்டா. பேட் ஸ்மெல்லு. ஸோ அங்கங்கேயும் எலும்பு, மண்டையோட எலும்பு இந்த மாரி தேவையில்லாத மனுஷ போன்ஸ் தான் அங்க நெறைய கெடக்குது. ஒரு பக்கம் எலி போகுது, ஒரு பக்கம் பாம்பு போகுது, ஒரு பக்கம் வந்து இந்த மாரி தேவையில்லாத பூச்சிக்கள்.
இந்த மாதிரிலாம் போகுது. அங்கங்கேயும் ஒர்க் நடச்ச மாரி. ஸோ அந்த ரூமே அவ்ளோ இருட்டா ஒரு மாரி பிளாக் ஸ்மெல்லோட வருது. இந்த பக்கம் ஜிமின்கலாம் ஒரு மாரி ஒமட்ட ஆரம்பிச்சிருது. சுகா, இது என்னது? இவ்ளோ ஸ்மெல் அடிக்குது. அப்படின்ட்டு இந்த பக்கம் சுகா, ஜிமின், பேக்கான் எல்லாருமே ஒரு மாரி அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாரி ஒமட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த மாரி அந்த இடம் பிளேஸ் இருக்கு. இப்ப இவங்க ஓப்பன் பண்ணி உள்ள போனதுமே தானாவே டோர் க்ளோஸ் ஆயிருது. அந்த பக்கம் எல்லாருமே ஷாக்கா திரும்பி டோர தான் பார்க்குறாங்க. அப்புறமேட்டு சரி இத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் தான் அப்படியே சுத்தியும் பார்க்குறான். இந்த பக்கம் ஜின்னுக்கிட்ட, "ஜின் இங்க எங்கேயாவது லைட் இருக்குதான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அங்கே லைட்லாம் எதுவும் இல்லைடா. ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2 பல்ப் இருக்கு. குண்டு பல்ப்பு. 0 பல்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது லைட்டா டிம்மா தான் இருக்கும் அந்த வெளிச்சம். இப்ப அங்க ஸ்விட்ச் எல்லாம் ஆன் பண்றாங்க. ஸோ அந்த 2 லைட்டு மட்டும் தான் அப்படியே டிம்மா எரியுது. ஓரளவுக்கு தெரியுது அந்த ரூம்ல இருக்கிற எல்லா எல்லா பொருளும். ஆனா வந்து என்னன்னா, கிளியரா தெரியாது. இங்க ஆள் இருக்காங்க, இங்க ஆள் இருக்காங்க. அந்த மாரி தான் தெரியும். இப்ப அந்த லைட் ஆன் பண்ணதுமே, ஏதோ ஒண்ணு குடுகுடுன்னு ஓடுற மாரி இருக்கு. ஒடியாற மாரி இருக்கு. இந்த பக்கம் எல்லாருமே பயந்துர்றாங்க. ஏன்னா, ஆரம்பம் சொன்ன அந்த 1 ஹவர் டைம் முடிஞ்சுதுடா. இந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுது ஓடுது. இந்த பக்கம் ஜிமினுக்கெல்லாம் பயம் ஆயிருது. "சுகா, சுகா, சுகா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா கிட்ட போய் அப்படியே ஹேண்ட ஹோல்ட் பண்ணிக்கிறான். அதே மாரி பேக்கானும் காய் டைட்டா புடிச்சுக்கிறான். இந்த பக்கம் ஆரம்பிச்சிடணும். ஸோ அப்படியே வந்து சுத்தி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இப்ப டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, ஜிமினோட லெக்க வந்து யாரோ புடிக்கிற மாரி இருக்கு. யாரு? யாரு? இ இ இ காலு சுகா, கால யாரோ பிடிச்சிருக்காங்க. சுகா, சுகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் சுகாவுக்கு ஒரு மாரி பயம் ஆயிருது. "ஹேய் ஜிமின், ஜிமின், ஜிமின் ஒண்ணும் இல்ல. நீ என்ன டைட்டா பிடிச்சுக்கோ. என்ன டைட்டா பிடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்றாங்க. ஆனா ஜிமின வந்து யாரோ ஒருத்தர் பிடிச்சு வேகமா அப்படியே தூக்கி கெடாசுறாங்கடா. அப்படியே ஜங் ஜிமின் அப்படியே போயிட்டு அந்த ஃப்ளோர்ல இடிச்சு அப்படியே பொத்துன்னு கீழ விழுவுறான். விழுந்துட்டு ஆ! அப்படின்ட்டு போறான். இப்ப சுகா வேகமா ஓடி போய் அப்படியே ஜிமின ஹக் பண்றான். இந்த பக்கம் சுகா, சுகா எனக்கு வலிக்குது. யாரு? யார் அது? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் அதே மாரி தான் பேக்கான ஹேர புடிச்சு ஹேர புடிச்சு அப்படியே இழுத்து அப்படியே தூக்கி கெடாசுது. இந்த பக்கம் பேக்கானும் போய் பொத்துன்னு விழுகுறான். ஏன்னா ஆல்ரெடி பேக்கானே ரொம்ப வந்து ஒரு மாரி வந்து லோவா தான் இருந்திருப்பான். இப்ப அந்த விழுந்ததுல இன்னும் கொஞ்சம் வந்து அவனுக்கு இதாயிருது. ஸோ மயங்க ரேஞ்சுக்கு போயிர்றான். அப்படியே மயக்கம் போட்ட மாரி ஒரு மாரி வந்து அந்த மாரி ஐஸ் க்ளோஸ் பண்ணிர்றான். இந்த பக்கம் காய்க்கெல்லாம் செம்மையா அழுக வந்துருது. "பெக்கான், ஏய் டேய் எங்கடா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தழுவிட்டே போறாங்க. ஆனா இந்த பக்கம் அந்த அந்த ஆவி தான்டா. ஸோ ஒரு உருவத்துல அப்படியே வருது. இப்பதான் இவங்க எல்லாருமே அந்த உருவத்த பார்க்குறாங்க. அது வந்து எப்படின்னா, ஒரு ஃபேஸ் மாரிலாம் இல்லடா. ஒரு உருவம் மட்டும் அப்படியே ஒரு மாரி பிளாக் கலர்ல அப்படியே ஃபுல்லா ஐஸ் மட்டும்தான் அப்படியே ஒயிட் கலர் இருக்கு. வேற எதுவுமே தெரியல. அப்படியே ஒரு பிளாக் கலர்ல அப்படியே உருவம் இருக்கு. 2 பக்கமும் இந்த பக்கம் ஜிமின், இந்த பக்கம் பேக்கான் அப்படியே 2 ஹேண்ட்லயும் அப்படியே தூக்கிட்டு அப்படியே மேல அப்படியே ஏந்திரிக்குதுடா. அப்படியே ஏஞ்சிட்டு அப்படியே சிரிக்குதுடா. அப்படியே அந்த சிரிப்பு அப்படி இருக்கு. அந்த மாரி ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிக்குதுடா. அப்படியே சிரிச்சுட்டு, அப்படியே ஜிமினியும் பேக்கானும் அப்படியே 2 இதுலயும் தூக்குது. இந்த பக்கம் சுகாவுக்குலாம் செம்மையா அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஏன்னா, அந்த பக்கம் பேக்கன் வந்து ஸோ மயங்குற ரேஞ்சுக்கு போயிட்டான். ஆனா, ஜிமின் வந்து ஸோ நினைவுல தான் இருக்கான். "சுகா, சுகா என்ன காப்பாத்து! சுகா எனக்கு பயமா இருக்கு. சுகா, சுகா என்ன காப்பாத்து சுகா!" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் செம்மையா கத்துறான். ஆனா, அவங்க எப்படின்னா, அது வந்து ஒரு 2 ஆள் உயரத்துக்கு மேல தூக்கிட்டு போயிருச்சுடா. இப்ப அப்படியே தூக்கிட்டு, அப்படியே மேல போயிட்டு, அப்படியே ஒரு மாரி அப்படியே கர 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 கரன்னு சுத்தி, ஸோ அப்படியே அவங்கள கீழ தூக்கி போடுது. ஆளுக்கு ஒரு பக்கம் கெடாசுடா. இப்ப அப்படியே வந்துட்டு இந்த இந்த பக்கம் வந்து
அப்படியே ஜிமின் போய் ஒரு பக்கம் பொத்துன்னு விழுகுறான். அதே மாரி பேக்கான் போய் ஒரு பக்கம் பொத்துன்னு விழுகுறான். இந்த பக்கம் வேகமா சுகா ஓடி போய் அப்படியே ஜிமின ஹக் பண்ணிட்டு செம்மையா சுகா அழுகுறான். அவனால இந்த மாரி ஜிமின் கஷ்டப்படுறத அவனால பார்க்க முடியல. சுகாவுக்கு செம்மையா அழுக வருது. "ஏய் இங்க பாரு, நீ யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. தேவையில்லாம என் ஜிமின ஹர்ட் பண்ற வேலை வச்சுக்காத. என்ன பண்ணு, எந்த கஷ்டமா இருந்தாலும் எனக்கு குடு. நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாம என் ஜிமின டச் பண்ற வேலை வச்சுக்காத." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா கத்துறாங்க. அந்த பக்கம் காயும் பேக்கான்ட்டு போய் அப்படியே போறான். பேக்கான் அப்படியே மயங்கி போயிட்டான். "டேய் இங்க பார்றா, டேய் பேக்கான் இங்க பாரு, ஒன்றும் இல்லை, இங்க பாரு, ஐஸ் ஓப்பன் பண்ணு." சுகா ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காயும் அப்படியே கத்துறான்டா. இப்போ இந்த பக்கம் தான் அவனால இப்போ ஏன்னா எப்படின்னா சுகா கிட்ட, "ஏய் சுகா 2 பேர்த்து கிட்ட கொண்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கத்துறாங்க. இப்போ சுகா வேகமாக அப்படியே ஜிமினை தூக்கிட்டு அப்படியே கிட்ட வரான். இந்த பக்கம் ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ அவனால் நிற்கவே முடியல, டயர்ட் ஆகிட்டான். இப்போ பேக்கன் மேலேயும் ஜிமின் மேலேயும் ஒரு பவுட்ரு ஒன்று தூவி விடுறாங்கடா. ஒரு மந்திரப்பொடி வந்து தூவி விடுறாங்க. தூவி விட்டுட்டு இப்போ அப்படியே தான் அந்த பேய்கிட்ட சண்டை போட போகிறாரு ஆரம்பு. ஸோ ஆரம்பால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ஆரமே வந்து இருக்கிறதுலே தான் ரொம்ப டாப் லெவலில் வந்து பேய் ஓட்டுறதுல வந்து பெரிய ஆள். ஸோ அவரையே ஆட்டி படைக்குது அந்த பேயே. இந்த பக்கம் சுகாவை எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி கெடாசுது. அந்த ரூமையே ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு மாதிரி அல்லங்கோலப்படுத்திடுது. அவ்வளோ படாத பாடுபடுத்திடுது. எல்லாத்துக்குமே பிளட் லீக் ஆயிடுது. அங்கங்கே அடிபட்டிருக்கு. ஆரம்புக்கு, ஜின்னுக்கு, சுகா, ஜிமினுக்கு, பேக்கான், காய்க்கு எல்லாத்துக்குமே அடிபட்டுருது. இந்த பக்கம் சுகா ஜிமினை விடவே இல்லை. அந்த பக்கம் பேக்கானையும் காய் விடவே இல்லை. இப்போ தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேய் ரூபத்தில் வரப்போ அவர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட மந்திரத்தை எல்லாமே அந்த இது மேலே காட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தும் அப்பப்போ அந்த ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்கடா, அந்த உருவத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து உங்களால் வந்து இது பண்ண முடியும். மற்ற டைமில் வந்து அதை உங்களால் வந்து டார்ச்சர் பண்ண முடியாது, டார்கெட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஆரம்பம் அது அந்த உருவத்தில் வரப்போ மட்டும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அவர் வந்து அந்த மந்திர இதெல்லாம் சொல்லி ஸோ அங்கங்கேயும் வந்து அவர் அந்த கத்தி விடுறதும் ஆணி விடுறதும் எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அந்த இதுக்கும் லைட்டாக அங்கங்கேயும் காயாகி ப்ளீட் ஆகிட்டு தான் இருக்குது அந்த பேய்க்கும். இப்போ இப்படியே தான் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுதுடா. ஆனால் அந்த 10 நிமிஷத்துலேயும் அவங்கள போட்டு ஆட்டி படைச்சி எடுத்துடுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸோ அப்படியே ஒரு சைலண்ட்ரா. ஸோ அந்த இடமே அவ்வளோ அமைதியாக இருக்குது. எந்த ஒரு சத்தமும் இல்லை. இப்போ ஜின், அந்த சுகா, ஜிமின், பேக்கான், காய் எல்லாமே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, "சுகா, காய், ஜிமினும் பேக்கானும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஸோ அது வந்து எந்த நேரத்தில் எப்படி தாக்கும்னு தெரியாது. ஆனால் மெயினாக ஜிமினியும் பேக்கானை மட்டும்தான் அதை டார்கெட் பண்ணியிருக்கு. புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்லிவிட்டு ஸோ அந்த ரூமில் ஒரு பெருசாக ஒரு வட்டம் போடுறாங்கடா. அந்த வட்டம் போட்டு அதில் மந்திரத்தெல்லாம் வந்து செயல்படுத்திட்டு எல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் சுகா கிட்ட தான் "இங்கே பார் சுகா, எப்படியாவது இந்த ரவுண்டுக்குள்ளே அதை வர வச்சிட்டோம்னா போதும். அதுக்கு மேலே நான் பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுகாவும் "நான் ட்ரை பண்ணுறேன் ஹயாங்" அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு சவுண்டுடா, அப்படியே சல்லுன்னு வருது. வந்த வேகத்தில் அப்படியே பேக்கானை தூக்கிட்டு போயிடுது. இப்போ தூக்கிட்டு போகல இந்த பக்கம் காய்க்கெலாம் செம்மையாக பயம் ஆயிடுது. பேக்கான்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாரு, அழுகுறாரு. இந்த பக்கம் சுகா, ஜிமினுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிமின் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், "சாரி பேக்கான், சாரி. என்னால் தானே நீ இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுற. நான் அப்பயே போய் நீ போகலான்னு சொன்னப்பயே நான் உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கணும். இல்லை என்னால் தான், என்னோடய விளையாட்டுத்தனத்தினால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சாரி பேக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ டயர்ட்லேயும் அழுகுறான்.
இப்ப அது வந்து ஒரு இடத்துல வந்துட்டு அப்படியே வந்துட்டு நின்னுட்டுருக்குதுடா. எப்படின்னா, அப்படியே ஈவிலா ஸ்மைல் பண்ணிட்டு, பேக்கான வந்து அப்படியே தலைகீழ தொங்க விட்ட மாரி ஒரு லெக்க மட்டும் புடிச்சுட்டு, அப்படியே நின்னுட்டுருக்கு. அப்படியே என்னன்னா அப்படியே நின்னுட்டு இவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஒரு ஈவலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே அந்த பேக்கான தான் அப்படியே கடிக்க போகுதுடா. இப்பதான் அதோட உருவத்தையே ஃபுல்லா காட்டுறாங்க. 2 ஒயிட் கலர் கண்ணு தான்டா. ஃபேஸ் அவ்வளவா கிளியரா இல்ல. அது வாயெல்லாம் அவ்ளோ பல்லு அப்படி இருக்குது. பார்க்கவே சகிக்கல. அந்த மாரி ஒரு உருவமா இருக்குது. இப்ப ஜிமின் என்ன பண்றான்னா, அத கடிக்கிற டைம்ல கரெக்ட்டா பேக்கான கடிக்கிற மாரி இருக்கு. கடிக்க போகுது. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே திரும்பி சுகாவ பார்த்துட்டு, அப்படியே ஒரு மாரி ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே ஹக் பண்ணிட்டு, சுகாவோட லிஃப்ட்ல "நான் வரேன் சுகா" அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஏந்திரிச்சு ஓடி போய் அந்த பேய அந்த பேக்கான தள்ளி விட்டுட்டு, அந்த பேக்கான பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதும் பேக்கான் போய் அந்த பக்கம் பொத்துன்னு விழுந்துறான். இதெல்லாம் வந்து ஒரு செகண்ட்ல நடந்ததுனால, சுகாவால அத யூகிக்கவே முடியல. "ஜிமீன்!" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் சுகா. அதுக்குள்ள ஜிமீன் வந்து அந்த பேய்கிட்ட போய் அவன் மாட்டிக்கிறான். இந்த பக்கம் அப்படியே அந்த எப்படின்னா, அந்த பேய் வந்து ஜிமீனோட வந்து நெக்கு புடிச்சு அப்படியே தூக்குது மேல. தூக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து காய் வந்து பேக்கான இழுத்துட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே சைடுல திரும்பி சுகாவ பார்த்துட்டு, "அ ஐ லவ் யூ சுகா" அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் சுகாவுக்குலாம் செம்மையா அழுக வருது. ரொம்ப கத்துறான். கத்து கத்துன்னு கத்துறான். "டேய் ஏன்டா இந்த மாரி பண்ணுன? ஏன்டா இந்த மாரி பண்ண? ஏன்டா என்னை விட்டு போன? ஏன்டா இந்த மாரி பண்ணுன?" அப்படின்னு சொல்லிட்டு கத்து கத்துன்னு கத்துறான், கதறான். இப்ப அந்த அந்த பேய் தான் அப்படியே வந்துட்டு ஜிமின அப்படியே பார்த்துட்டு, அப்படியே ஈவிலா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே கீழே இறங்குதுடா. ஆனா அது இறங்கக்குள்ள தெரியாம அந்த ரவுண்ட்குள்ள வந்து இறங்கி நின்றுது. அந்த ரவுண்ட்குள்ள இறங்கி நின்னோனே இந்த பக்கம் ஆரம்புக்கு வந்து அது வந்து தெரிஞ்சிருது. அது அந்த ரவுண்ட்குள்ள இறங்கிருச்சு அப்படின்னு. இப்ப சுகா தான், "சுகா வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இப்ப தான் சுகா கிட்ட ஏதோ சொல்றாங்க. ஆனா அது என்னன்னு காட்டலடா. இப்ப தான் அப்படியே மந்திரத்த ஓத ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பாட்டில ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டில மந்திரத்த போட்டுட்டே இருக்காங்க. அந்த இடமே இப்ப அந்த ரவுண்ட் எல்லாமே அப்படியே டக்குன்னு எரிய ஆரம்பிக்குது. எரிய ஆரம்பிச்சதுமே இந்த பக்கம் பேய் வந்து அப்படியே சுத்தி சுத்தி பாக்குது. அப்படியே ஒரு மாரி கத்திக்கிட்டே அப்படியே சுத்தி சுத்தி பாக்குது. ஆனா அது அந்த கோட்ட விட்டு வெளிய போலான்னு பாக்குது. அதால போகவே முடியல. இந்த பக்கம் ஜிமின் எல்லாத்தையும் பாக்குது. அந்த ஜிமின் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல மயங்கிர்றான். இப்ப அ தான் அந்த மந்திரம் அதிகம் பாட பாட அந்த நெருப்பானது அதிகமா எரிய ஆரம்பிக்குது. எரிய ஆரம்பிக்க இந்த பக்கம் அந்த அந்த கோஸ்ட்டால அந்த சூடு வந்து தாங்க முடியல. அந்த நெருப்போட ஹீட் வந்து தாங்க முடியல. அத ஜிமின விட்டுருது. ஏன்னா கொஞ்சம் உயரத்துல தான் இருக்கும். ஜிமின விட்டதும், இப்ப சுகா போய் அப்படியே ஜிமின டக்குன்னு வந்து அப்படியே கீழ ஜிமின விடுற டைம்ல வந்து சுகா புடிச்சுக்கிறான். இப்ப புடிச்சுட்டு அந்த கோட்ட விட்டு வெளிய வந்துர்றான். இந்த பக்கம் தான் மந்திரம் சொல்ல அங்க நெருப்பு அதிகமா எரிய ஆரம்பிக்குது. ஃபயர் அதிகமா ஆக ஆக அந்த கோஸ்ட்டால அதோட இத கண்ட்ரோல் பண்ண முடியாம கத்துதுடா. செம்மையா கத்து கத்துன்னு கத்துது. கத்துது அப்படியே வந்து அது பாடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் அ அதே மாரி ஜின்னும் சரி, ஆரமும் சரி, ஜின்னு வந்து வந்து அந்த மந்திரத்த சொல்ல ஜின் வந்து ஏதோ வந்து அவங்க அந்த அந்த கோஸ்ட் மேல ஏதோ ஒரு பவுடர் தூவிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இப்படியே ஃபுல்லா வந்து எரிஞ்சு அப்படியே வந்து என்னன்னா, அந்த கோஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எரியுது. எரிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உருகுதுடா. உருகி அந்த இடமே வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ்லயே அந்த கோஸ்ட்டுக்கு இருந்த இடமே தெரியாத மாரி அப்படியே அது சுத்தமா அழிஞ்சு போயிருது. அப்படின்னா அழிச்சிடுறாங்க ஆரமும், ஜின்னும். இப்ப அழிச்ச வாட்டி இந்த பக்கம் அப்படியே தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க.
அந்த இடம் அப்படியே கொஞ்சம் நார்மலான மாதிரி இருக்குடா. இப்போ இந்த பக்கம் ஜின் தான் போய் ஆரம்ப ஹக் பண்ணிட்டு, பேபி அழிச்சிட்டோம் பேபி, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க ஆரம்ப ஹக் பண்ணிட்டு. ஆமாம், நம்ம சாதிச்சிட்டோம், மறுபடியும் சாதிச்சிட்டோம் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ரொம்ப அப்படி ஒரு மாதிரி எப்படின்னா ஒரு மாதிரி மயக்க நிலையிலே இருக்காங்க. ஏன்னா வந்து ஜிமினோட நெக்கு வந்து அது வந்து பிடிச்சதுனால ஜிமினுக்கு வந்து மூச்சு அந்த இதே இல்லாமல் வந்து அப்படியே ஒரு மாதிரி மூச்சு திணறல் மாதிரி வந்து அவன் மயங்கியிருப்பான். இந்த பக்கம் சுகாதான் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை தான் ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேப் பண்ணுறாங்க. ஸோ ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. அந்த பக்கம் காயும் அதே மாதிரி தான் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இப்போ ஆரம் தான், சுகா எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, நீ ஜிமினை கூட்டிகிட்டு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போ. காய் நீயும் பேக்கான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம் ஆரம் வந்து சுகாவையும் யூன்மினையும் பேக்கான் காயும் வந்து போக சொல்லிடுறாங்க. அவங்க வந்து அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ஸோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்கடா. இப்போ ஹாஸ்பிட்டல் தான் காட்டினா அந்த பக்கம் பேக்கானுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு, இந்த பக்கம் ஜிமினுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஜிமினோட அம்மா வராங்க. சுகா என்னப்பாச்சு? ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பயந்துட்டான், அது கொஞ்சம் ஆக்ஷன் ஆயிடுச்சு, அதனால தான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ப்ளீஸ் ஆண்டி அழுகாதீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினோட அம்மா தான் அப்படியே வந்துட்டு அந்த ஐசியூவில் தான் இருப்பாங்க. அந்த கிளாஸ் வழியாக வந்து ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஃபுல்லாக வந்து அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கு ஸோ எல்லாம் போட்டு அவன் பெட்டில் வந்து படுத்திருக்கான். இந்த பக்கம் பேக்கானும் வந்து ஸோ அவனுக்கும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேக்கானுக்கு வந்து லைட்டாக அடிங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ டாக்டர் தான் அப்படியே வெளியே வந்துட்டு சுகாவை பார்த்துட்டு அப்படியே தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு சுகா சொல்லுங்கள் சார். ஜிமினுக்கு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான். ஸோ 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் எங்களால் என்னென்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் ஹெவியாக அடிபட்டதுனால உள்ளெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே கிராக் ஆகிருக்கு. ஸோ வந்து அவங்க 24 ஹவருக்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணால் கூட ஒரு 6 மந்த்தாவது ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகாவுக்கு தான் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் வருது. இப்போ டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சுகா தான் அப்படியே ஜிமினோட ரூமை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அந்த ஜிமின் பக்கத்தில் அப்படியே சிட் பண்ணிவிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, சாரிடா சாரி, நான் தான் உன்னை அப்பயும் அனுப்பியிருக்கணும், தப்பே என் மேலே தான், ப்ளீஸ் ஜிமின் நீ சீக்கிரம் ஐஸ் ஓப்பன் பண்ணு, நீ என்கிட்ட பேசு, சண்டை போடு, எல்லாமே பண்ணு, எனக்கு பழைய ஜிமினா வா அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்லிகிட்ருக்காங்கடா. ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட இந்த பக்கம் ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை, ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த பக்கம் சுகா தான், சாரிடா சாரி, ஐ லவ் யூ ஸோ மச். நீ என்கிட்ட நிறைய டைம் கேட்டிருக்க, நான் சொல்லலை, எனக்கு அப்போ சொல்லணும்னு தோணலை. நான் உனக்கிட்ட மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு லவ் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ப்ராப்ளம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாரிடா, ஐ லவ் யூ, சீக்கிரம் ஏஞ்சி வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா அப்படியே அழுகுறாங்கடா. அந்த பக்கம் ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே லைட்டாக 2 சைடும் அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. இப்போ சுகா அதை பார்த்துட்டு அப்படியே அவனோட அந்த டியர்ஸ்லாம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே சுகா கிட்டே தான் இருக்காங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 24 ஹவர்ஸ் ஆகுதுடா. இப்போ அப்படி இருந்தும் ஜிமின் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் பேக்கான் கூட ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டான். இப்போ அப்படியே தான் பேக்கான் ஏஞ்சிட்டு அப்படியே வந்து ஜிமினை தான் பார்க்க வரான். இந்த பக்கம் ஜிமின் ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் படுத்திருக்கான். இப்போ பேக்கான் பக்கத்தில் வந்துட்டு, ஏய் ஜிமின், டேய் குழப்பையில் ஏஞ்சி வாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணனா, என்னை காப்பாற்ற போய்
நீ என்ன இப்படி மாட்டிட்ட? வா ஜிமின் ஒழுங்கா. பாரு, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ என்கிட்ட எப்போ பார்த்தாலும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ சீக்கிரம் ஏஞ்சி வா, நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேக்கன் வந்து அழுகுறாங்கடா, செம்மையாக அழுகுறாங்க. அவனுக்கு அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா நம்மளால தானே அவன் போய் நம்மளை காப்பாற்ற போய் தானே அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் வந்து பேக்கன் வந்து செம்மையாக அழுகுறான்டா. காய் வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு விடு, அவன் கண்டிப்பாக ஐஸ் ஓப்பன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து பேக்கன் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ வெளியே தான் ஆரம்பம் சின்ன வராங்க. அப்படியே வந்துட்டு கெத்தா அப்படியே மாசாக வந்து அப்படியே நின்றுட்டு காய் சுகா கிட்ட தான் பேசுகிறாங்க. சுகா, அந்த காலேஜில் இருந்த எல்லா ப்ராப்ளத்தையும் நான் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இதுக்கு மேலே எப்பயும் போல் ஃப்ரீயாக இருக்கலாம். ஜிமினுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓ, ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி கேட்குறாங்க. இந்த பக்கம் சுகா தான், இன்னும் இல்லை ஹையா, 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணிடும்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்கடா, அந்த அந்த இவங்க இருக்க அந்த பேய் கூட இருக்கிறப்ப ஒரு பொடி ஒன்று தூவிட்டு இருந்தாங்கன்னு சொன்னார்ல, அது வந்து எதுக்குன்னா, ஏன்னா அந்த பேய் வந்து பேக்கன் மேலேயும் ஜிமின் மேலே தான் வந்து ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அது வந்து எரியக்குள்ளே வந்து ஜிமின் மேலேயும் பேக்கன் மேலே அந்த நெருப்பு பட்டாலும் ஒன்றும் ஆபாத்துக்கு தான் அந்த பொடி தூவிட்டுருப்பாங்க. ஸோ அந்த பொடி அந்த பவுடரோட எஃபெக்ட் தான் இவ்வளோ நேரமாக ஐஸ் அவனால் ஓப்பன் பண்ண முடியல ஜிமினாலையும். அது சொல்கிறாங்க, இன்னொரு 1/2 hour அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுகாட்ட சொல்கிறாங்க. என்ன ஹயாங் சொல்கிறேன், ஓப்பன் பண்ணிடுவான், நீ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. ஸோ நாங்கள் மறுபடியும் லைஃப் என்ஜாய் பண்ண போகிறோம், என்ன டார்லிங், போலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஜின்னை பார்த்து கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜின், ஓகே டார்லிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. இப்போ சின்னதான் அப்படியே சுகா ஹக் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்கடா. இப்படி தான் ஒரு 1/2 hour டைம் ஆகுது. இப்போ ஜிமின் அப்படியே லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணுறான். இப்போ சுகா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். ஜிமின் ஓப்பன் பண்ணிவிட்டு சுகா சுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இந்த பக்கம் சுகாவுக்கு இப்போ தான் அவனுக்கு ஃபேஸ்லேயே அப்படியே அவன் ஐஸில் அவ்வளோ டியர்ஸோட ஃபேஸில் அப்படியே ஸ்மைலும் டியர்ஸும் வரும்லடா, அந்த மாதிரி அவனோட ஃபேஸ் இருக்குது. இப்போ போயிட்டு அப்படியே ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டியா? ஏய், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்லை சுகா, எட்டா பாடி தான் பெயினாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் சுகா தான், ஓகே ஒன்றும் இல்லை, நீ ஸ்டெயின் பண்ணிக்காத, சரியாயிரும், நீ ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கடா. இப்போ அங்கே உள்ளார காய், பேக்கான், ஜிமினோட அம்மா, சுகா எல்லாருமே வந்து அப்படியே ஜிமினை தான் அப்படியே பார்த்து விசாரிக்கிறாங்க, அவனுக்கு ஹெல்த் எப்படி இருக்கு என்னன்னு. இப்போ இப்படியே தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுதா. இப்போ ஜிமின் இப்படியே ஒரு 1 week பாஸ் ஆகுது. ஜிமின் இப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்படி தான்டா டேஸஸ் போகுது. ஒரு 6 month ஆகுது. ஒரு 6 monthக்கு அப்புறம் ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. ஸோ அந்த மென்ஷன் தான் காட்டுறாங்க. அந்த மென்ஷன் ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்களா. இந்த பக்கம் காய் தான், யோ என்ன வேலை செய்கிற பாரு, அந்த நான் வேலை செஞ்சிருந்தா கூட ஒழுங்காக வேலை செஞ்சுருப்பேன் நடுது, ஏன் மயிறு வேலை செஞ்சுருக்க பாரு, அங்கெல்லாம் எப்படி இருக்குதுங்க, போய் அதெல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண போயா அப்படின்னு சொல்லிட்டு காய் கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வாங்க இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் அப்படியே தான் அந்த பக்கம் போயிட்டு யோ என்ன பண்ணுற இல்லை சார், இந்த டேபிளை தூக்கி அந்த பக்கம் வைக்கிறான். யோ பாத்தியா, காஸ்ட்லியான பொருள் விட்டா இன்றைக்கெல்லாம் உடச்சி போட்டு போயிடுது, போயா அந்த பக்கம், நானே கூட இல்லை எல்லா வேலை செஞ்சதும் கரெக்டாக செஞ்சுருப்பேன்னுது. சச்ச ஒரு வந்தான்னா ஒரு ஒர்க்கர்ஸ் ஒழுங்காக வேலை செய்கிறானுங்களா, அப்பா இவங்ககிட்ட கத்தி நான் டயர்டாயிருவேன். யோ வெயிட்ரு, ஒரு ஜூஸ் ஒன்று குடியா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு காய் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜூஸ் எடுத்து வாயில் வச்சுட்டு
ஸோ அப்படியே குடிச்சிட்டு இருக்காங்க. எங்க நம்ம பாட்டி ஆளக்கணும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் குடிச்சிட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்காங்கடா. இப்போ அப்படியே கிச்சன் சைடு பார்த்தோம்னா அங்கே நம்ம பேக்கன் தான். நான் என்னண்ணா செய்கிற நான் தாறுமாறாக இருக்கணும் ஃபுட்டெல்லாம் புரியுதுங்களா? சும்மா இப்படிலாம் செஞ்சால் எப்படின்னா அது நான் விட்டுருந்தா கூட நல்லா சமைச்சிருப்பேண்ணா, இல்லை என் ஆளை விட்டுருந்தா கூட சூப்பராக சமைச்சிருப்பாண்ணா. என்னன்னா நீ சமைக்கிற, இந்த டெக்கரேஷன்லாம் பத்தாது, நீ இன்னும் வேறு மாதிரி அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேக்கன் கத்திட்டு இருக்கான். இப்போ காய் தான் என்ன நான் சமைச்சதுன்னா சூப்பராக நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஏன் சமைக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் கேட்குறான். இல்லை செல்லம், நான் என்ன சமைச்சேன்னா பார்த்துக்க 7 ஊர் தாண்டி வந்து எல்லாம் எனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக மாஸாக சமைப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் பேக்கன் தான் அப்படியே காயை பார்த்து கேவலமாக ஒரு லுக் விட்டுட்டு ஒரு காஃபி கூட ஒழுங்காக போட துப்பு இல்லை நீ சமைச்சா 7 ஊர் தாண்டி வருவாங்களா யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கன் சொல்கிறான். இந்த பக்கம் காய் தான் நான் சொல்லலாம் புசுக்கன் எப்படி அசிங்கப்படுத்துகிற, இதுக்காகவே மாமா எப்படி சமைச்சு கொண்டு வரணும் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். முதல்ல அதை கற்றுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு அப்படியே ஸ்டேஜை பார்த்தோம்னா அங்கே ஒரு பர்சன் அப்படியே பிளாக் கலர் கோட் ஷர்ட் போட்டு அப்படியே அழகாக அவ்வளோ மாஷாக அந்த ஸ்டேஜில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஒரு ஸ்மைல் ஒன்று க்யூட்டாக அழகாக பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம காய் தான் நான் மச்சான் ஆள் நல்லா டிப்டாப்பாக தான் இருக்க, ஆள் நல்லா தயார் இருக்க, என்ன ஊன்னு சொல்ல நான் கூட உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் அது வேறு யாரும் இல்லைடா நம்ம சுகா தான், நம்ம யூன்மேனுக்கு தான் மேரேஜ் ஆக போகுது. இந்த பக்கம் சுகா தான் டேய் மயிறு ஃப்ரெண்டுன்னு பார்க்குறேன், இல்லைன்னு வச்சுக்குவேன் அசிங்கமாக திட்டிடுவேன், ஒழுங்காக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நான் மச்சான் ஏதோ அழகாக இருக்கியே சரிட்டு ஃபன் பண்ணலான்ட்டு வந்தேன், புசுக்குன்னு அசிங்கப்படுத்துகிறேன் போ மச்சான், எனக்கு ரொம்ப வருத்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா தான் டே போடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் தான் அவங்க போனால் அவங்க அசிங்கப்படுத்துகிறான், இங்கே வந்தால் இவன் அசிங்கப்படுத்துகிறான், சச்ச நம்ம வாழ்க்கை எல்லாத்திட்டையும் அசிங்கப்பட்டே போயிட மாட்டுது. என்ன பண்ணுறது, காயின் பேரை வச்சுட்டு இவனுங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருந்தால் இப்படி அசிங்க தான் படணும் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து அப்படியே புலம்பிட்டு ஸோ நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அங்கே நம்ம ஜிமின் தாண்டா அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒயிட் கலரில் கோட் ஷர்ட் போட்டு ஸோ அவ்வளோ அழகாக ஒரு பிரைட்டான ஸ்மைலில் க்யூட்டாக அவ்வளோ அழகாக அந்த நடந்து வந்துட்டுருக்காங்க. சுகா கிட்ட அப்படியே ஹெட்டை டவுன் பண்ண வாக்கிலே அவ்வளோ க்யூட்டாக மூச்சு பப்பாவட்டம் அழகாக நடந்து வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் காய் தான் அப்படி பண்ணு டே ஜிமின் நில்லு யார் உனக்கு இந்த ட்ரெஸ்லாம் செலக்ஷன் பண்ணுறது, என்ன ட்ரெஸ் இது நல்லாவே இல்லை, வா நான் உனக்கு வேறு ட்ரெஸ் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஐயா போங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் காய் தான் இல்லை ஜிமினா ட்ரெஸ் ஒன்றும் செட் ஆகலை, உனக்கு நான் வேறு மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இது பண்ணிவிடுவேன், என்ன கலெக்ஷன் இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ காயோட மண்ணில் தான் பட்டான்னு வந்து விழுவுது. யார் இது, நான் தான், என்ன பண்ணுறீங்க, இல்லை செல்லாம் ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை வேறு ட்ரெஸ்ஸு போகலாம், மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக்கன் தான்டா காயை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே ஸ்டேஜில் சுகா அங்கே நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே நிமிர்ந்து சுகாவை பார்த்துட்டு அப்படியே க்யூட்டாக ஒரு பிரைட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே சுகா பக்கத்தில் தான் வந்து அப்படியே ஜிமின் நிற்கிறான்டா. இந்த பக்கம் சுகா அப்படியே அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளும் அந்த மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிச்சுட்டு இப்போ அப்படியே கிஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த பக்கம் காய் தான் நான் மச்சான் வச்சு நல்லா இழுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் பேக்கன் தான் காயோட லெக்லேயே ஒரு மெது டீ ஈண்டா என்னடா சொல்கிற, பின்ன உனக்கும் சொல்கிறேன், நானும் உனக்கு வச்சு இழுக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். டேய் கம்முன்னு இருடா அப்படின்ட்டு பேக்கான்னு சொல்கிறான். இந்த பக்கம் சுகாதா அப்படியே ஜிமினை அப்படியே சேஸை பொழிச்சு, ஆனால் அவன் ஹிப்பில் ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே இழுத்து கிட்ட வச்சு, ஸோ அவன் லிப்ஸில் சாஃப்டாக அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினோ அப்படியே சிரிச்சிட்டு பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த மேரேஜும் அப்படியே அப்படியே கம்ப்ளீட் ஆகுதுடா. இப்போ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 hours போகுதுடா. இப்போ ஜிமினோ சுகாவும் தான். ஸோ சுகாவோட வீட்டில் தான் அப்படி இருக்காங்க. எப்படின்னா சுகாவோட பெட்ரூமில் தான் இருக்காங்க 2 பேரும். இப்போ இந்த பக்கம் சுகாதா அப்படியே ஷர்ட்லெஸ்ஸாக ஜிமின் மேலே ஓவர் ஆயிட்டு சுகா சுகா அப்படின்ட்டு இந்த பக்கம் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜிமினோ செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் சுகாதா என்ன பேபி பாய் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே மரடா, நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் சுகா சிரிச்சிட்டு இந்த முரணம் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை நீ பார்த்ததில்ல, இன்னைக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின்னா, சுகா நான் சின்ன பையன், பார்த்து பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் சுகாதான், நீ சின்ன பையன், நான் அதை நம்பணும், சின்ன பையனுக்கு எதுக்கு அந்த மாதிரி படம்லாம் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், நானாக பார்க்க மாட்டேன், அது எப்படி என் ரூமில் இருந்து உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். நான் சிபிஐ ஆஃபீஸர், புரியுதா? ஸோ என் ஐஸ் எல்லா இடத்துலையும் வாட்சிங் பண்ணிகிட்டே தான் இருக்கும், அதுவும் ஒன்றுனா தாறுமாறாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டு, அது இல்லை சுகா, நல்லா இருந்துச்சுன்னு ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதான் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி குழஞ்சிட்டு பேசுகிறான். அது மூவியில் தானே பார்த்துருக்க, இப்போ என்னோடய பர்ஃபார்மன்ஸை பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்ட்டு சுகா சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு மேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அப்படியே தான் இவங்களுக்குள்ள அப்படியே க்யூட்டாக ஒரு ரொமான்ஸ் அண்ட் மேக்கவுட் சீன் போகுதுடா. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு மொக்கையாக தான் இருக்கும், நிறையா சொதப்பி வச்சுருக்கேன், அது எனக்கே நல்லா தெரியும். கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே, உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு